நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் தளத்தின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் பலத்த மழைக்கு வாய்ப்பு. கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் காயம், சந்தேக நபர் போதைப் பொருளுடன் கைது. சின்னம்மை நோய்க்கான மருந்துகள் தட்டுப்பாடா, வெளியான விசேட அறிக்கை. நாட்டில் தொடரும் கோர விபத்துக்கள், சிறுவனும் பெண்ணும் பலி. இனி விரிவான செய்திகள். நாட்டின் ஊடாக தென்மேற்கு பருவமழை படிப்படியாக நிலை பெற்று வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. எனவே நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, வடமேல், வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ, வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் இடைக்கிடையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடமேல், வடமத்திய, வடக்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலயத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. மொரட்டுவ ஏகொட உயன பிரதேசத்தில் கடந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் காயமடைந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் போதைப் பொருளுடன் ஏகொட உயன போலீசாரால் நேற்று வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். ஏகொட உயன போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் கொழும்பு முகத்துவாரம் பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் காலி நாகொடை பிரதேசத்தில் வசிக்கும் 23 வயதுடைய இளைஞன் ஆவார். சந்தேக நபரிடம் இருந்து 6 கிராம் 200 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபர் ஏகொட உயன பிரதேசத்தில் கடந்த வியாழக்கிழமை 8 லட்சம் ரூபாய் பெறுமதியான மோட்டார் சைக்கிள் மற்றும் கையடக்க தொலைபேசி ஆகியவற்றை திருடியுள்ளதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏகொட உயன போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சின்னம்மை நோயின் கட்டுப்பாடற்ற பரவல் மற்றும் இந்நோய்க்கு வழங்கப்படும் மருந்துகளின் பற்றாக்குறை குறித்து வெளியாகும் ஊடக அறிக்கைகள் தொடர்பாக சுகாதார மற்றும் ஊடக பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹசங்க விஜயமுனி விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் தற்போது சின்னம்மை நோயின் கட்டுப்பாடற்ற பரவல் எதுவும் காணப்படவில்லை என்றும் இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் மருந்துகளுக்கு அரச வைத்தியசாலைகளில் எவ்வித பற்றாக்குறையும் இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதி அமைச்சர் சின்னம்மை நோய்க்கு எதிராக அரச வைத்தியசாலை முறைமையில் இதுவரை தடுப்பூசி வழங்கப்படவில்லை என்றும் அத்தகைய தேவையும் எழாது என்றும் தெரிவித்துள்ளார். இதன்படி இதுவரை அரச வைத்தியசாலைகளில் இல்லாத மருந்து ஒன்றை பயன்படுத்தி அதில் உடனடி பற்றாக்குறை ஏற்பட்டதாக காட்டி நாட்டில் மருந்து தட்டுப்பாடு உள்ளதாக தவறான எண்ணத்தை உருவாக்குவதற்காக இந்த ஊடக அறிக்கைகள் வேண்டுமென்றே உருவாக்கப்பட்டவை என்றும் பிரதி அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டில் நேற்று இடம்பெற்ற இருவேறு விபத்துகளில் சிறுவன் உட்பட 2 பேர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். அதன்படி ஹபரண போலீஸ் பிரிவின் குடரம்பாவெவ கும்புக்வெவ வீதியில் குடரம்பாவெவ நெல் வயல்களுக்கு அருகில் நேற்று மாலை கெப் வண்டி ஒன்று வீதியில் நின்று கொண்டிருந்த சிறுவன் மீது மோதியதில் விபத்து ஏற்பட்டது. விபத்தில் படுகாயமடைந்த சிறுவன் ஹபரண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக தம்புள்ளை வைத்தியசாலைக்கு மாற்றி அனுப்பப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் ஹபரண குடாரம்பவ பகுதியைச் சேர்ந்த 8 வயதான சிறுவன் என தெரியவந்துள்ளது. நேற்று மாலை வாரியபொல சிலாபம் வீதியில் வாரியபொல நகரில் குருநாகல் திசையில் வாரியபொல பேருந்து நிலையம் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து பாதசாரி கடவையை கடந்த பெண் ஒருவர் மீது மோதியது. விபத்தில் பலத்த காயமடைந்த பெண் வாரியபொல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் மகா கெலிய வாரியபொல பகுதியைச் சேர்ந்த 66 வயதானவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்துக்கள் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இத்துடன் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் பலத்த மழைக்கு வாய்ப்பு. கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் காயம், சந்தேக நபர் போதைப் பொருளுடன் கைது.
சின்னம்மை நோய்க்கான மருந்துகள் தட்டுப்பாடா? வெளியான விசேட அறிக்கை. நாட்டில் தொடரும் கோர விபத்துக்கள், சிறுவனும் பெண்ணும் பலி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.